சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனாவும் முத்துவும் ஒரு சின்ன பிளானை போட்டு இந்த பிளானை நம்ம ஸ்ருதியால் தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஏற்கனவே அங்கே டப்பிங்லாம் பேசுகிற மாதிரி இங்கே மனோஜ் கிட்ட குரலை மாற்றி கவரிங் நகை வாங்கின கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் மாதிரி பேச வச்சா கண்டிப்பாக மனோஜ் உண்மை எல்லாத்தையும் வளரிடுவான். மீனாவோட தங்க நகையை எடுத்தது மனோஜ் தான் அப்படின்ற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா மனோஜ் கிட்ட இருந்து மீனாவோட தங்க நகையை எப்படியாவது மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்ட ஸ்ருதியும் எனக்கு என்னவோ முத்து சொல்றதுதான் சரி மாதிரி இருக்கு, அங்க மனோஜ் தான் இந்த நகையெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கும் தோணுது. தேவையில்லாம இங்க ஆண்டி வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசி நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மனோஜை பற்றின சந்தேகம் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு முடிவெடுத்த ஸ்ருதியும் இவங்க திட்டம் பிரகாரம் இங்கே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மீனா எழுதி கொடுக்க இங்கே ஸ்ருதியும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கடைக்கு கஸ்டமர் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, இவ்வளோ பொருளை வாங்கி போட்டிருக்கோம், டீலருக்கு வேற கரெக்டான சமயத்துக்கு பணத்தை கொடுக்கணும், இதில் ரோஹிணி வேற ஒரு நாளைக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆச்சுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா. ஒரு கஸ்டமரும் வராத கடையிலேருந்து நான் எப்படி ப்ராஃபிட் எடுத்து, அது மட்டும் இல்லை மீனாவுக்கு அந்த தங்க நகையை எப்படியாவது வாங்கி வச்சிடணும் அப்படின்னு அம்மா வேற சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி 4 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி பெறட்டுறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதியோட கால் வருது. இங்கே ஸ்ருதி என்னவோ மீனா சொல்லி கொடுத்த மாதிரியே இங்கே மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எங்ககிட்ட கவரிங் நகை நிறைய வாங்கியிருக்கீங்க, இன்னும் கவரிங் நகை வாங்கினீங்கன்னா நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டு தரதா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லி எப்படியாவது மனோஜோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ண மனோஜ் மீனாவோட தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை வைக்கிறதுக்காக நான் என்னவோ ஒரு கடையில் போய் கம்மல் ஜிமிக்கி வளையல் செயின்னு எடுத்ததெல்லாம் உண்மைதான், இவங்களும் அதை பற்றி தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம எந்த கவரிங் நகையும் வாங்கலை, உங்கள் கடையிலேருந்து எந்த ஆஃபரும் வேண்டான்னு சொல்லி காலை கட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்ண மனோஜ் அங்கே ஸ்ருதிக்கிட்ட நான் கவரிங் நகை வாங்குறதே இல்லை, அது மட்டும் இல்லை நான் தங்கம் மட்டும்தான் பயன்படுத்துகிறேன், கவரிங் நகை வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, உங்கள் கடையில் கிடைக்கிற ஆஃபரும் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், இப்படி அடிக்கடி கால் பண்ணி என்னை இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே காலை கட் பண்ணிடுறாரு. எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடலான்னு பார்த்தா உஷாரான மனோஜ் இப்படி எந்த உண்மையும் சொல்லாமல் காலை கட் பண்ணிட்டாரே அப்படின்னு அங்கே இருந்த ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி உடனே முத்துக்கிட்ட என்ன முத்து, இந்த திட்டத்தின் பிரகாரமா இங்கே மனோஜ் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடலான்னு பார்த்தா மனோஜ் காலை கட் பண்ணிட்டாரே, இப்போ நீங்கள் வேற மனோஜ் மேலே தான் சந்தேகப்படுறீங்க, அது மட்டும் இல்லை மீனாவோட தங்க நகையை இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து எனக்கு என்னவோ மனோஜுக்கு நீ தான் கால் பண்ணன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் உன் குரலை அவன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையை சொல்ல மறுத்துட்டு காலை கட் பண்ணிட்டான் போல, எப்படியும் மீனாவோட தங்க நகையை வாங்கி தான் ஆகணும், அது மட்டும் இல்லை இன்னும் எத்தனை நாள் தான் இவங்களால உண்மையை மறைக்க முடியும், என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிவரதானே போகுது, இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி ஸ்ருதி, எனக்காக நீ உன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி எனக்கு உதவி செய்யணும்னு வந்தல்ல, ரொம்ப நன்றி பலகுரல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் போனதுக்கப்புறமா இங்கே மெதுவாக ரவி ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி நீ தேவையில்லாமல் மீனாவும் முத்துவும் சொன்ன உடனே இங்கே மனோஜுக்கு குரலை மாற்றி பேசி கால் பண்ணிட்டியே, இந்த விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் தானே தப்பாக நினைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் அதெல்லாம் இல்லைப்பா, பாவம் மீனாவோட நகைக்காக தான் அவங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சேன், உண்மையாகவே மனோஜ் மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், ஆனால் முத்து சொன்ன மாதிரி என் குரலை கண்டுபிடிச்சி தான் காலை கட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ரவியும் இல்லை ஸ்ருதி, இப்போ ரொம்பவே திருந்திட்டான் மனோஜ், கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், மீனா அண்ணியோட நகை அவனுக்கு இப்போ தேவைப்பட்டிருக்காதே, இப்போ தான் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டானே, இப்போ கூட பாரு உன் கூட கால் பேச கூட டைம் இல்லாமல் கடையில் நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி இருக்கும்போது அவன் எதுக்கு மீனா அண்ணியோட தங்க நகையை அதுவும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி என்ன ரவினி விஜயா ஆண்டி மாதிரி உங்கள் அண்ணன் மனோஜுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுற, என்னதான் இருந்தாலும் பாவம் அங்கிள் மனோஜை படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்துருக்காரு, ஆனாலும் அங்கிளோட பென்ஷன் பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போனவர் தானே மனோஜ், அதனால தான் முத்து மீனா மாதிரி மனோஜ் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரவி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், இன்னும் டப்பிங் முடிக்க நிறைய வேலை இருக்குது, நான் முத்து மீனா கூப்பிட போய் தான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன்,
எனக்கு பசிக்கல, அதனால நான் சாப்பிடல. நீ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. இங்கே மீனா ரொம்ப சோகமாக முத்துக்கிட்ட, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது உங்கள் அண்ணன் மனோஜ் தான் என் நகையை எடுத்தாருன்ற உண்மையை இந்த ஸ்ருதியை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா உங்கள் அண்ணன் ரொம்ப உஷாராயிட்டு எந்த உண்மையும் சொல்லாமல் காலை கட் பண்ணிட்டாரேங்க. நம்ம போட்ட பிளானும் தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னும் என்ன செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே முத்து மீனா கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா, அதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, கண்டிப்பாக உன் தங்க நகையை உன் கையில் எப்படியாவது மீட்டு கொடுத்துருவேன்னு. இன்னொரு விஷயத்த கவனிச்சியா, அம்மா என்ன செஞ்சாலும் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்வதி அத்தைக்கிட்ட ஒன்று விடாமல் ஒப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் போய் சொல்ல டைம் இல்லைனாலும் பார்வதி அத்தைக்கிட்ட கால் பண்ணியாவது சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம பார்வதி அத்தைக்கிட்ட பேச்சு கொடுத்தா மனோஜ் தான் இந்த நகையை எடுத்தானா இல்லையான்ற விஷயத்தையும் கொஞ்சம் நம்மக்கிட்ட சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசாமல் பார்வதி அத்தைக்கிட்ட போய் பேச்சு கொடுக்கலாமே, நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முத்துவும் மீனாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னைக்கும் இல்லாம இப்படி நம்மளுக்கு கால் பண்ணி நாங்க உங்களுக்கு ஆஃபர்லாம் தரோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே, ஒருவேளை நம்ம மேல சந்தேகப்பட்ட முத்து தான் யாரையாவது நம்ம கிட்ட பேச வச்சிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்க வீட்டுக்கு வந்த மனோஜ் உடனே பார்வதி கிட்ட அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. நான் மீனாக்கு கவரிங் நகையெல்லாம் வாங்கியிருந்தேன்ல, அந்த கடையிலேருந்து ஸ்டாஃப் பேசுகிற மாதிரி ஒருத்தவங்க பேசி உங்களுக்கு ஆஃபரெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அந்த ஆஃபரை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய கவரிங் நகையெல்லாம் வாங்கிக்கலான்னு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ரொம்பவே சந்தேகமாக இருந்ததுமா, அதனால் நான் உண்மையை எதையும் சொல்லாமல் நான் கவரிங் நகையை வாங்கவும் இல்லை, எனக்கு உங்கள் கடை ஆஃபரும் வேண்டான்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டேம்மா. எனக்கு இந்த முத்து மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் தான் இந்த நகையை எடுத்திருப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஏன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக அவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உடனே விஜயா மனோஜ் கிட்ட, டே மனோஜ், நம்ம முத்துவை சாதாரணமாக நினைக்காத, அவன் வெறும் கார் டிரைவர் தான். ஆனால் அவனை படிக்க வச்சிருந்தா பெரிய ஆளாக ஆயிருப்பான். உன்னை படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக மீனாவோட நகையை மீட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக நாம தான் எடுத்தோன்றதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 4,00,000 பணத்தை எப்படியாவது பெரட்டி மீனாவுக்கு தங்க நகையை வாங்கி மாற்றி வச்சிடணுண்டா. அப்போதான் முத்து மீனா கிட்ட இருக்கிறது உண்மையாகவே தங்க நகை தான், கடைக்காரன் தான் ஒழுங்காக உரசி பார்க்காம தங்க நகையை போய் கவரிங்னு பொய் சொல்லிட்டான்னு ஏதாவது சொல்லி மாற்றி பேசி நீயும் நானும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும்டா மனோஜ். முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டில் இருந்து யாரோ தான் இந்த தங்க நகையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது. அவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிற மாதிரி தங்க நகையை அதே இடத்துல வச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், என்னமா சொல்கிறீங்க, மீனாவோட நகையை வாங்கினோன்னா இப்போதைக்கு 4,00,000 பணம் நம்மளுக்கு தேவைப்படுதுமா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது, கடையில் சுத்தமாக வியாபாரம் இல்லை, ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை. நானே சீட்டில் உட்காந்து சும்மா தூங்கி தூங்கி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேம்மா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி மீனாவோட நகையை எப்படிமா வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விஜயா ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட, டே மனோஜ், உன்னை நான் நல்லாவே படிக்க வச்சுட்டேன், இப்போ சொந்தமாக நீ பிஸ்னஸும் செஞ்சிட்ருக்க, அவ்வளோதாண்டா என்னால் முடியும். இப்போ உனக்கு நான் உதவி செய்ய போய் அந்த நகையை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்க முடியாதுல்ல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ நகையை மீனாவுக்கு எப்படியும் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. புரியுதாடா? அது மட்டும் இல்லை, நீ தான் மீனாவோட நகை எடுத்துகிட்டு போய் வித்தன்ற விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சா அப்புறம் அவள் உன்னை மதிக்கவே மாட்டா. ஏற்கனவே ரோஹிணி வாங்கி கொடுத்த பணத்தை வச்சு தானே பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க. மறுபடியும் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவள் எங்கேயாவது போயிட்டானா என்னடா மனோஜ் செய்வ? உனக்குன்னு ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவ மூலமாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். என்னால் இவ்வளோ தாண்டா மனோஜ் முடியும். ஓ வாழ்க்கையில் நீ நல்லா வாழணும்னா இந்த விஷயத்தில் நீ கண்டிப்பாக மீனாவுக்கு நகையை திருப்பி கொடுக்கறதுக்கு 4,00,000 பணத்தை நீ ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதுக்கு மேலே என்னால் உனக்கு உதவி செய்யவும் முடியாது. உனக்கு எப்போ பார்த்தாலும் உதவி செஞ்சு நான் தான் எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிறேன், அவமானப்பட்டும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இங்கே மனோஜ், அம்மா வேற இப்படி சொல்லிட்டாங்க, ரோஹிணிக்கு இந்த விஷயம் எப்படியும் தெரியக்கூடாதே. ரோஹிணி என் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னா அம்மா சொன்ன மாதிரியே 4,00,000 பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தந்து தான் ஆகணும் போல, வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தன்னுடைய ரூம்க்கு கிளம்பி போகிறாரு மனோஜ். அப்புறம் மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்தவுடனே அண்ணாமலை மெதுவாக முத்துவை கூப்பிட்டு, என்னாச்சு முத்து, முகம்லாம் வாடி இருக்கே,
மீனாவோட நகை எப்படி கவரிங் நகையா மாறுச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆவன்னு சொல்லிட்டு போனேன். ஏதாவது துப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா, கண்டிப்பா என் நகையை உங்க பையன் முத்து மீட்டு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அதுக்காக தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்படி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையும் என் வீட்டுக்காரரையும் அலைய வச்சவங்கள நான் சும்மா விட போறதே கிடையாது. என் நகையை யார் எடுத்தது, யார் என்ன செஞ்சாங்கன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வரட்டும். அப்புறம் நான் என்ன பண்றேன்றத பாப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. மீனா இப்படி கோவத்துல பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஒரு பக்கம் மனோஜ் நின்று கவனிக்கிறாரு. கிச்சன்ல நின்று விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, என்னைக்கும் இல்லாம மீனா இவ்வளோ கோவமா பேசுறாளே, ஒருவேளை நகை எல்லாத்தையும் நான் தான் எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன விடமாட்டா போலையே, கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தண்ணீர்வா போலையே அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க விஜயா. அப்புறம் அண்ணாமலை முத்துக்கிட்ட, சரி முத்து, காலையில இருந்து நீயும் மீனாவும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க, கண்டிப்பா மீனாவோட நகை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்ல, இங்க விஜயா மீனாவை பார்த்து, ஆமா நகையை தேடி அங்க இங்கன்னு போயிட்டு வந்தா வீட்டுல யார் சமையல் செய்யறது, ஏன் மீனா உன் நகையை தேடுறதுக்கு தான் முத்து இருக்கான்ல, நீயும் கூடவே போயிடணுமா என்ன, வீட்டில் உள்ள சமையல் செய்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நானே செய்யட்டா, இந்த வீட்டோட மருமக நீயா நானா, வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தானே செய்யணும், அப்படியே விட்டுட்டு நீ பாட்டுக்கு முத்து பின்னாடி போயிட்டேன்னா அப்புறம் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு யாருமா செய்யறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா, அத்தை என் நகை என்கிட்ட வர வரைக்கும் வீட்டு வேலை எதையும் என்னால் செய்ய முடியாது, இல்லைனா இந்த நகையை யார் எடுத்ததுன்ற உண்மையை நீங்களாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் மறுபடியும் இந்த மீனா என்கிட்டயே வராளே, இவகிட்ட இப்போதைக்கு வாய் கொடுத்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு மீனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ரொம்ப அமைதியாயிடுறாங்க விஜயா. அடுத்த நாள் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட, டே முத்து, நேத்தும் நீ சவாரிக்கு எங்கேயும் போகல, இன்னைக்கு உனக்கு சவாரி இருக்கா இல்லையா, இல்ல மறுபடியும் மீனாவோட நகையை எப்படியாவது கண்டுபிடிக்க போறேன்னு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து, நம்ம பார்வதி அத்தை வீட்டுக்கு தான் போகிறோன்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக அம்மா ஏதாவது சொல்லி நம்மளை தடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அத்தை கிட்ட உண்மை எதையும் சொல்லிடாத அப்படின்ற விஷயத்த முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதனால சவாரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு பார்வதி அத்தையோட வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச முத்து, விஜயா காதுபட கேட்குற மாதிரி, இல்லைப்பா எனக்கு இன்னைக்கு நிறைய சவாரி இருக்குது, அதனால் மீனாவோட நகை எப்படியும் கிடைக்கும், இப்போதைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மீனாவும், ஆமாம்மாம்மா, எனக்கும் நிறைய இடத்துல பூ கொடுக்க வேண்டியது இருக்குது, நேற்று வேற நான் பூ தொடுத்து யாருக்கும் பூ கொடுக்கவே இல்லையா, எனக்கும் நிறைய வேலை இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த விஜயா, இந்த முத்து என்னடானா சவாரிக்கு கிளம்பி போயிட்டான், இந்த மீனாவும் பூ கெட்டி அங்க எங்கன்னு கொடுக்க போயிட்டா, அவ்வளவுதான். என்னவோ இந்த முத்துவும் மீனாவும் நகையை கண்டுபிடிக்காம விட மாட்டோன்னு வீரவசனம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஒரு நாள் வேலைக்கு போகாம இருக்கலாம், இவன் என்ன மனோஜ் மாதிரி பெரிய பிசினஸ் மேனா என்ன, 2-3 நாள் வேலைக்கு போகலன்னா இந்த முத்து மீனா கிட்ட சுத்தமா பணமே இருக்காது. அதனால இவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி மீனாவும் முத்துவும் இந்த நகையை பத்தி நம்ம கிட்ட கேட்க போறதும் இல்லை, இந்த விஷயத்த அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா. இங்க உடனே முத்துவும் மீனாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக போறாங்க. இங்க பார்வதி முத்துவை பார்த்த உடனே, என்ன முத்து, நேத்து தான் என்ன பார்த்த, அதுக்குள்ள வீடு தேடி வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே முத்து பார்வதி கிட்ட, என்னத்த நீங்க உங்களை பார்க்க வந்த காரணத்தோட தான் வரணுமா என்ன, சும்மா அப்படியே பார்த்து பேசிட்டு போலாமேன்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்து பார்வதி கிட்ட, நாங்கள் கூட பாட்டிக்கு ரெட்டை வடை செயின் வாங்கி தரலான்னு நினச்சோம், மீனாவோட தங்க நகையை கொடுத்துட்டு இந்த செயினை வாங்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி, மீனாவோட நகை தான் கவரிங் ஆச்சே, அதை வச்சு எப்படி நீங்கள் உங்கள் பாட்டிக்கு ரெட்டை வடை செயின் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டது மீனா முத்துவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ மீனா கிட்ட இருக்கிறது தங்கம் இல்லை கவரிங் நகை தான் அப்படின்ற விஷயம் பார்வதி அத்தைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அம்மா தான் இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்ச முத்து பார்வதி கிட்ட, ஆமாம் மீனா கிட்ட இருக்கிறது கவரிங் நகை தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்க, உடனே பார்வதி, அட என்ன முத்து நீ, அங்கே மனோஜுக்கு ஏதோ பண தேவைன்னு மீனாவோட தங்க நகையை பீரோலேருந்து எடுத்து கொடுத்ததே விஜயா தானே, ஆனால் மனோஜ் அதை அடகு வைக்கிறதுக்கு பதிலாக விற்று 4 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் பணம் தேவை எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டானா அப்படின்னு விஜயா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லை, மறுபடியும் இந்த நகையை திருப்பி அங்கே பீரோவில் வைக்கணும்னு விஜயா கேட்டதுக்கு
நகையை தான் உருக்கிட்டாங்களே, மறுபடியும் உருக்குன மீனாவோட தங்க நகையை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு இங்க மனோஜும் விஜயாவும் பேசிட்டு இருந்ததையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான்ப்பா எனக்கு தெரியும். இப்ப மீனா கிட்ட இருக்கிற நகை தங்கம் இல்ல, வெறும் கவரிங் தான்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் முத்து அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயம் கரெக்டா விஜயா அங்க வரவும் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது? இந்த முத்து என்னவோ அங்க கார் ஷெட்டுக்கு போறேன், நிறைய சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தான். மீனாவும் பூக்கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா. ஆனா பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இது தெரியாம பார்வதி ஏதோ உளறிட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க உள்ள இருந்த பார்வதி, அட வா விஜயா, உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதான் மனோஜுக்கு மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்தல்ல, ஏன் அது மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் இன்னுமா சொல்லாம இருக்க? அந்த தங்க நகையை கூட உருக்கிட்டாங்க, மறுபடியும் அந்த நகையை கொடுக்க முடியாதுன்னு சொன்னியே. பாவம் மீனாக்கு அவகிட்ட இருக்கிறது கவரிங் நகை கூட தெரியாம அவ தங்க நகை வச்சிருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அதான் அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்த விஜயா அப்படின்னு சொன்ன உடனே இங்க விஜயாக்கு ரொம்பவே வேர்த்து ஊத்துது. இந்த பார்வதியால நான் வசமா மாட்டிக்கிட்டேன். நான் தான் மனோஜ் கிட்ட மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்தேன்ற விஷயம் இவங்க 2 பேத்துக்குமே தெரிய போச்சு. இனி இந்த முத்து என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு பார்வதி வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்ச விஜயா, முத்து மீனா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப கோவமா, என்னத்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு பயத்துல போய் நிக்கிறீங்களா? என்னெல்லாம் பேசுறீங்க? என்னவோ என் நகையை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வாய்க்கூசாம பொய் சொன்னீங்கல்ல. காலையில என் வீட்டுக்காரர் கேட்கும்போது அந்த நகையை நான் தான் எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும்ல. நானும் என் நகையை பத்தி கேட்டிருக்க மாட்டேனே. ஆனா என் குடும்பத்தை பத்தியும் பாட்டியை பத்தியும் என்னெல்லாம் பேசுனீங்க. அதனால தான் என் நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு இப்படியெல்லாம் நாங்க இறங்கணும். உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி எங்க நகையை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட, பேசாம எங்க அம்மா மேலேயும் இந்த மனோஜ் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம தங்க நகையை அவன் உருக்கிட்டான், 4 லட்ச ரூபா பணமும் வாங்கியிருக்கான். இந்த விஷயம் நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்க அம்மாவும் மனோஜும் இப்படியெல்லாம் மறைச்சிருக்காங்க. இனியும் இவங்களை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது மீனா அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்க விஜயா பார்வதி கிட்ட, என்ன பார்வதி இப்படி உளறிட்டியே, இவங்க 2 பேத்துக்குமே தெரியாது நான் தான் அந்த நகையை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்தேன்னு. ஆனா நீ இந்த உண்மையை சொன்னதால நான் இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். முத்து பெரிய பிரச்சனை பண்ண போறான், நான் இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இங்க விஜயாவும் மனோஜும் திருத்துருன்னு முழிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஏன்டா போலீஸ் வந்தாங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. இங்க மீனா உடனே அங்க வந்த போலீஸ்கிட்ட, இவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். என் அத்தையும் இந்த மனோஜும் தான் என்னோட நகையை எங்களுக்கு தெரியாம எடுத்தது மட்டும் இல்லாம அதை உருக்கி அதை வித்து அதை பணமாக்கிட்டாங்க. என் நகையவே எடுத்தது மட்டும் இல்லாம நான் என் தங்க நகையை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பி விட்டாங்க எங்கள் அத்தை. அவங்கள நீங்கள் சும்மா விடவே கூடாது. என் நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லாமல் என்னை ரொம்பவே காயப்படுத்தி பேசிட்டாங்க. அதனால தான் என் அத்தை மேலேயும் மனோஜ் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மீனா என்னவோ படிக்காதவ, வெறும் பூக்கெட்டி விற்கிறான்னு பார்த்தா நான் தான் தங்க நகையை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்தன்ற விஷயத்த கண்டுபிடிச்சி இப்படி போலீஸ்ல வேற போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க உடனே மனோஜ், என் மேல எந்த தப்புமே இல்லை, அந்த மீனாவோட நகையை எங்க அம்மா தான் என்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க, மற்றபடி அந்த நகையை நானாவே போய் எடுக்கல, அது மீனாவோட நகைன்னு கூட எனக்கு தெரியாது, எங்க அம்மாவோட நகைன்னு தான் நினைச்சு நான் அதை கொண்டு போய் அடகு வைக்க போனேன். ஆனா எனக்கு தேவையான பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதை வித்துட்டேன். இப்போதான் நீங்க சொல்ல போய் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னு தான் முதல்ல தப்பிக்கணுன்றதுக்காக விஜயாவை மாட்டி விடுறாரு மனோஜ். இதை பார்த்த விஜயா ரொம்பவே கலங்குறாங்க. இந்த மனோஜுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன், கடைசியில் என்ன மாட்டி விடுறானே அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அங்கே வந்த போலீஸ், அதான் உங்க பையனே சொல்லிட்டாங்களே, வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இந்த மீனாவோட நகையை நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்கன்னு, உங்கள் மேலே இவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை கூப்பிடுறாங்க. விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்புறம் விஜயா மெதுவா மீனா கிட்ட, என்னை மன்னிச்சிரு மீனா, நான் உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன், அதுக்காக இப்படியா போய் கம்ப்ளைண்ட் தருவேன்,
அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு பண தேவைன்னு சொன்னதால நான் தான் அந்த நகையை எடுத்து கொடுத்தேன். நான் தான் உண்மையை சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே, அப்புறம் எதுக்குமா என் மேலே கம்ப்ளைண்ட்லாம்? நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர விரும்பலமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா, என் தம்பியவும் எங்கள் அம்மாவையும் என்னெல்லாம் பேசுனீங்க, உங்களை எதுக்கு நான் விட்டு வைக்கணும்? என் நகையை எடுத்ததுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் கம்பி எண்ணாதான் உங்களுக்கும் மனோஜுக்கும் அறிவு வரும். அப்போ தான் இனியாவது யாரையும் தப்பாக பேசணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. என்னதான் நாங்கள் பூ கட்டி கம்மியாக சம்பாதிச்சாலும் யாருடைய நகை மேலேயும் பணத்து மேலேயும் நாங்கள் ஆசைப்படலாம் மாட்டோம். யாருக்கும் உதவி வேணும்னா நாங்கள் செய்யணும்னு நினைப்போமே தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் கீழ்த்தரமானவங்களும் கிடையாது. அதனால் பேசும்போது பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லை, என் நகை கிடைக்கலனா நீங்கள் கம்பி என்றதை தவிர வேற வழியே கிடையாது. ஒன்று என் நகையை திருப்பி கொடுங்க, இல்லைனா என் நகைக்குண்டான 4 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும். அப்படி நீங்கள் செய்ய மறுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பையனும் போலீஸ் சொன்ன மாதிரி அவங்க கூட போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு மீனா ரொம்ப கராரா கோவத்தில் தன்னுடைய முடிவை இங்கே முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி, சூப்பர் மீனா, வீட்டில் தான் யாரோ உங்கள் நகையை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆனால் ஆன்ட்டி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. யாராக இருந்தா என்ன, உங்கள் நகையை உங்களுக்கு தெரியாமல் பீரோலேருந்து எடுத்தது தப்பு தானே? அப்போ நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் மீனா. உங்கள் நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்ததுக்கும் உங்களை தப்பாக பேசுனதுக்கும் விஜயா ஆண்டி நல்லா கம்பி எண்ணட்டும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட, டே முத்து, நான் உன்னோட அம்மாடா, என் மேலே உனக்கு இறக்கமே இல்லையா? மீனா இப்படி செஞ்சதெல்லாம் தப்பு தானே, நீ கொஞ்சம் சொல்லி என்னை மன்னிச்சு விட சொல்லுடா முத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. ஆனால் முத்து, நீங்கள் பேசின பேச்சுக்கும் மீனாவை என்னெல்லாம் சொல்லி கீழ்த்தரமாக பேசுனீங்கம்மா. மீனாவோட நகை போனால் கூட பரவாயில்ல, அவங்க குடும்பத்தையே இழுத்தீங்க. அதனால ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சதான் திருந்துவீங்கம்மா அப்படின்னு முத்துவும் மீனாவும் அவங்களோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்ததால் அங்கே வீட்டுக்கு வந்த போலீஸ் அழுதுட்டு இருக்க விஜயாவை கூப்பிட்டு போகிறாங்க. இதோட முடியுது